Hi students, welcome back to Kalvicraft. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது CBSE Class 9 Science Chemistry Chapter 8 Journey Inside the Atom. இதுக்கு முன்னாடி நம்ம atoms பத்தி பார்த்தோம். ஜேஜி தாம்சன் மாடல், போர்ஸ் மாடல், ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடல்லாம் பார்த்தோம். அப்புறம் எப்படி எலிமெண்ட்ஸை சிம்பிள்ஸா ரெப்ரசென்ட் பண்றது அண்ட் அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் அதெல்லாம் பத்தி பார்த்தோம். இப்போ எலக்ட்ரான்ஸ் பத்தி பார்க்க போறோம். எலக்ட்ரான்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அந்த எனர்ஜி லெவல்ஸ்ல அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி சொன்ன கான்செப்ட்ஸ்லாம் போய் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துருங்க. ஒருவேளை பார்க்கலன்னா இப்போ டாபிக் குள்ள போகலாம். 8.7 How are electrons distributed in different energy levels. இப்போ ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, இது ஆட்டம்னா அதுக்குள்ள டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இது கே, இது எல், இது எம் அப்படின்னு நேம் பண்ணலாம். இல்லைன்னா நம்பர்ஸ்ல n ஈக்குவல் டு 1, n ஈக்குவல் டு 2, n ஈக்குவல் டு 3, n ஈக்குவல் டு 4 அந்த மாதிரி நம்ம நேம் பண்ணலாம்னு பார்த்தோம். அந்த எனர்ஜி லெவல்ஸ்ல தான் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அந்த எனர்ஜி லெவல்ஸ்ல எப்படி அந்த எலக்ட்ரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு? ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் இருக்கு, அதுல 1, 2, 3, 4ன்னு 4 எலக்ட்ரான்ஸ் கூட வைக்கலாம், இல்ல 5, 6ன்னு கூட வைக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு லிமிட் வேணும் இல்லையா? சோ ஒரு எனர்ஜி லெவல்ல இவ்வளவு எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டன் லிமிட் இருக்கு. அந்த லிமிட் தான் நம்ம இப்போ சொல்ல போறோம், எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம் ஒரு எனர்ஜி லெவல்ல அப்படின்னு. இப்போ போர் அண்ட் பரி சஜஸ்டட் தி ஃபாலோவிங் ரூல்ஸ். இதுக்கு ஒரு ரூல்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் present in a given shell. ஒரு ஷெல்லுல இவ்வளவுதான் மேக்சிமமா எலக்ட்ரான்ஸ் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு ஃபார்முலால சொல்றாங்க. அது என்னன்னா 2n². இதுல என்னங்கிறது என்ன? அந்த ஷெல்லுக்கான நம்பர். இப்ப கே ஷெல்க்கு n ஈக்குவல் டு 1, எல் ஷெல்க்கு n ஈக்குவல் டு 2, எம் ஷெல்க்கு n ஈக்குவல் டு 3, KLMN என்னுக்கு வந்து n ஈக்குவல் டு 4 இருக்கும். அந்த மாதிரி இந்த ஷெல்லுக்கு ஏத்த ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் தான் இங்க n. கே ஷெல்க்கு எடுத்தீங்கன்னா n ஈக்குவல் டு 1, அப்போ இங்க 1 போட்டு பாருங்க. 2 into 1² வந்து 2 1s are 2 தான், அப்போ 2. அப்போ கே ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம்? 2 எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் இருக்கலாம். இந்த 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கலாம், இல்லைன்னா 1 எலக்ட்ரான் இருக்கலாம். அதை விட கம்மியா இல்லைன்னா அந்த 2 எலக்ட்ரான்ஸ், அந்த மேக்சிமம் எவ்வளவு இருக்க முடியும் அதோட கவுண்ட் தான் இங்க 2n²ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி சொல்றாங்க. இப்போ கே ஷெல்ல 2 தான் இருக்க முடியும் அப்படின்னா எல் ஷெல் எவ்வளவு இருக்கும்? எல் ஷெல்னா n ஈக்குவல் டு 2, அப்போ 2n² எப்படி எழுதலாம்? 2 into 2² வந்து 4, அப்போ 4 2s are 8. இப்போ 8 எலக்ட்ரான்ஸ் வந்து இதுல இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8, மேக்சிமம் 8 இருக்கலாம், இல்ல அதை விட கம்மியா இருக்கலாம். எல் ஷெல்ல மேக்சிமம் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். இப்போ எம் ஷெல்க்கு பாத்தீங்கன்னா n ஈக்குவல் டு 3ன்னு போடணும். அப்போ 2 into 3² என்னவா இருக்கும்? 2 into 9 வந்து 18. இப்போ 18 எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த எம் ஷெல்ல இருக்கலாம். அதுக்கு மேல இருக்க முடியாது, அதுக்கு நெக்ஸ்ட் ஷெல்லான என் ஷெல்க்கு அது போயிடும். இப்போ எல் ஷெல் எடுத்துக்கோங்க, இதுதான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்னா, இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் கேன் பி அகாமடேட்டட் இன் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இஸ் 8 தான். இதுதான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்னு வச்சுக்கோங்க. எம் ஷெல் விட்டுருங்க. இப்போ எல் ஷெல் தான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்னா, இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் மேக்சிமமா இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்க முடியும். அதே மாதிரி இந்த ஷெல் இல்லாம கே ஷெல் மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ஷெல்ல மட்டும் எத்தனை இருக்க முடியும்னா இந்த 2 எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் இருக்க முடியும் கே ஷெல்ல. இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி இது ஃபில் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மொத்தமா ஒரு 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இது 2 ஃபில் பண்ணும், இது 2க்கு மேல ஃபில் பண்ண முடியாது கே ஷெல்ல. அதனால நெக்ஸ்ட் வந்து 1 2 3, அதாவது இந்த 2 ஃபில் பண்ணியாச்சு, இன்னும் 6 இருக்கு. அந்த 6 வந்து இந்த அவுட்டர் மோஸ்ட் எல் ஷெல்ல ஃபில் பண்ண 1 2 3 4 5 6 எலக்ட்ரான்ஸ் இங்க அவுட்டர் மோஸ்ட்ல போடணும். அந்த மாதிரி உள்ள இருக்க ஷெல்ல ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறம் மீதி இருக்க எலக்ட்ரான்ஸை வெளியில போடணும். இப்போ வெளியில இப்போ இங்க வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இல்லாம 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் இது 2 ஃபில் பண்ணணும் கே ஷெல்ல, அதுக்கப்புறம் எல் ஷெல்ல எவ்வளவு வரும்? 2 போச்சுன்னா 12 இருக்கா, அந்த 12 இங்க ஃபில் பண்ணணும். ஆனா இந்த 8 தான் ஃபில் பண்ண முடியும். மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் எல் ஷெல் வந்து 8 தான். அப்போ 8 வந்து நம்ம இங்க ஃபில் பண்றோம். அப்போ 8 எலக்ட்ரான்ஸும் போச்சுன்னா மீதி இன்னும் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அது அதுக்கும் வெளியில இருக்க எம் ஷெல்ல தான் நம்ம ஃபில் பண்ணோம் அந்த 4 எலக்ட்ரான்ஸ். சோ மொத்தமா 14 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா அதுல இன்னர் மோஸ்ட் ஷெல்ல 2, அதுக்கப்புறம் அவுட்டர் மோஸ்ட்ல மேக்ஸிமம் எவ்வளோ 8 தான் ஃபில் பண்ண முடியும். சோ 8 அண்ட் மீதி இருக்கிறத வெளியில எம் ஷெல்ல ஃபில் பண்றோம். இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபில் பண்ண முடியும். எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃபில்ட் இன் தீஸ் ஷெல்ஸ் இன் a step wise manner.
starting from one closest to the nucleus and moving outward. Closest to the nucleus எந்த ஷெல் இருக்கோ அதுல ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவுட்வர்டா போகணும். எந்த ஆர்டர்லனா கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல், என்ன அந்த மாதிரி ஆர்டர்ல போகணும் அவுட்டர் மோஸ்டா. ஸோ ஒன்ஸ் கே ஷெல் ஃபில் பண்ணாதான் எல் ஷெல்க்கு போகணும், எல் ஷெல் ஃபுல்லா ஆனாதான் எம் ஷெல்க்கு போகணும், அந்த ஆர்டர்ல போகணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கிட்டோம்னா ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன? 1. ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 1. அப்போ புரோட்டான் தானே அட்டாமிக் நம்பர் ஆஃப் புரோட்டான் தான் அட்டாமிக் நம்பர். இப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான் 1 இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து என்னவா இருக்கும்? அதுவுமே 1 இருக்கும். புரோட்டான் எவ்வளவோ அது அவ்வளவுதான் எலக்ட்ரானும் இருக்கும். அப்ப அந்த ஒரு எலக்ட்ரானை எங்க போட முடியும்? இதுதான் நியூக்ளியஸ்னா ஃபர்ஸ்ட் ஷெல் கே ஷெல்ல தான் அந்த ஒரு எலக்ட்ரானை போட முடியும். கே ஷெல்ல 2 வைக்க முடியும், ஆனா இருக்கிறதே இங்க ஒரு எலக்ட்ரான் தான். அப்ப அந்த ஒரு எலக்ட்ரான் அந்த கே ஷெல்ல போடலாம். இதுதான் அந்த ஹைட்ரஜன் ஆட்டமோட எலக்ட்ரானிக் டிஸ்ட்ரிபியூஷன். இப்ப ஹைட்ரஜனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹீலியம் இருக்கும். ஹீலியம்க்கு வந்து நம்பர் ஆஃப் புரோட்டான் வந்து 2. அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரானுமே 2. நம்பர் ஆஃப் புரோட்டான் எப்படி சொல்றோம்? அட்டாமிக் நம்பர் 2, அதனால நம்பர் ஆஃப் புரோட்டான் 2, அதனால எலக்ட்ரானுமே 2 தான். அப்ப அதுக்கு டயக்ராம் எப்படி இருக்கும்? நியூக்ளியஸ் சுத்தி எலக்ட்ரான் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் கே ஷெல்ல மேக்ஸிமம் 2 இருக்க முடியும். அந்த 2 எலக்ட்ரானுமே இங்க ஃபில் பண்ணிட்டோம். அப்ப இதுதான் அந்த ஹீலியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இந்த மாதிரி ஒரு ஆட்டம் கொடுத்துட்டு அதோட எலக்ட்ரானிக் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து வரைய சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எப்படி இந்த அட்டாமிக் நம்பர்ல இருந்து வரைகிறது அப்படின்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். Next, building up atoms. Let us create two-dimensional atomic structures for various elements by adding one electron to the appropriate energy level each time atomic number is increased by 1. ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1 அண்ட் ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் 2 இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு அட்டாமிக் நம்பர்லயும் ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒன்னொன்னா அந்த மாதிரி அட்டாமிக் நம்பரை ஆட் பண்ணிட்டே வந்து அதோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அந்த எலிமெண்ட்ஸ்க்குலாம் அப்படின்னு நம்ம வரைஞ்சு பார்க்கலாம். ஹைட்ரஜனுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கே ஷெல்லையே அங்க ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குங்கிறதுனால அதுலயே முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஹீலியம்லயும் ஃபர்ஸ்ட் கே ஷெல்லையே 2 மேக்ஸிமம் இருக்கலாம், அதனால 2 எலக்ட்ரான்ஸ்லயே அது முடிஞ்சிருச்சு கே ஷெல்லையே. இது நெக்ஸ்ட் வந்து லிதியம் பாத்தீங்கன்னா 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் கே ஷெல்ல வந்து 2 எலக்ட்ரான்ஸ் போட்ட பிறகு அதுக்கப்புறம் வெளியில இன்னொரு எல் ஷெல் வருது, அதுல வந்து மீதி இருக்க அந்த ஒரு எலக்ட்ரானை போடுறாங்க. So இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் போடலாம். இப்போ the distribution of electrons among various shells is known as electronic configuration of an atom. இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அந்த வேரியஸ் ஷெல்ஸ்ல அப்படிங்கறது தான் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் அன் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆட்டமா நீங்க வரையணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரையணும். இல்ல எழுதணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கே ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, எல் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அந்த மாதிரி எழுதணும். இப்போ டேபிள் 8.4 லிஸ்ட் த சிம்பிள்ஸ், அட்டாமிக் நம்பர்ஸ், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். கீழே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, அதுல இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்கும், புரோட்டான்ஸ் எவ்வளவு இருக்கும், நியூட்ரான்ஸ் எவ்வளவு இருக்கும், அண்ட் அந்த எலக்ட்ரானிக் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு, அது எப்படி கே ஷெல்ல எல் ஷெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் ஃபர்ஸ்ட் 18 எலிமெண்ட்ஸ்க்கு அவங்க கொடுத்துருக்காங்க. அதை நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்க. இந்த எலிமெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 4 இருக்கு அட்டாமிக் நம்பர், அதனால ஃபர்ஸ்ட் 2 வந்து கே ஷெல்லையும் அண்ட் அவுட்டர் மோஸ்ட் எல் ஷெல்ல வந்து மீதி இருக்க அந்த 2 எலக்ட்ரான்ஸையும் போட்டிருக்காங்க. இப்போ போரான் பாத்தீங்கன்னா கே ஷெல்ல 2 அண்ட் எல் ஷெல்ல 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் கார்பன்ல வந்து 6, அதனால ஃபர்ஸ்ட் 2 வந்து கே ஷெல்லையும் மீதி இருக்க அந்த 4 எல் ஷெல்லையும் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி நெக்ஸ்ட் நம்ம +1 ஆட் ஆக அந்த அட்டாமிக் நம்பருக்கு இந்த எல் ஷெல்ல 1 எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் வரும். அது 8 வர வரைக்கும் தான் வரும். இப்போ இந்த எலிமெண்ட் பாத்தீங்கன்னா இது டோட்டலா 8 எலக்ட்ரான்ஸ் கடைசியில வந்துருச்சு. அப்போ இதுக்கப்புறம் +1 ஆட் ஆனா என்ன ஆகும்? அதுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஆனா எம் ஷெல் வந்துரும். ஸோ இங்க கே ஷெல் எல் ஷெல் ரெண்டுமே ஃபில் ஆயிட்டு அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லா எம் ஷெல் வந்துருச்சு. அதுல அந்த 1 எலக்ட்ரானை போட்டாச்சு. இதுக்கப்புறம் +1 ஆட் ஆக நம்ம அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லான எம் ஷெல்ல அதை ஆட் பண்ணிட்டே இருப்போம். மெக்னீஷியம்க்கு 2 எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கு. அலுமினியம்க்கு நெக்ஸ்ட் 1 ஆட் ஆகிறதுனால 3 எலக்ட்ரான்ஸ் அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கு. அதே மாதிரி இங்க 4 5 6ன்னு இந்த கடைசி எம் ஷெல்ல வந்து எவ்வளவு வரைக்கும் அகாமடேட் பண்ணலாம்னா 18 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் அகாமடேட் பண்ணலாம். அந்த 18ம் அகாமடேட் ஆயிருச்சு அந்த எம் ஷெல்ல அப்படின்னா தான் நம்ம அதுக்கும் வெளியில என் ஷெல் போட்டு அங்க அந்த எலக்ட்ரானை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அந்த 18 ஃபுல் ஆகுற வரைக்கும் அந்த எம் ஷெல்லை நம்ம யூஸ் பண்ணணும். இப்படிதான் நம்ம ஃபில் பண்ணணும் எலக்ட்ரான்ஸை.
இப்போ இந்த டேபிள்ல பாருங்க, இங்க டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா? இதுதான் எலக்ட்ரானிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஆட்டம். எப்படி அந்த கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல்லாம் அந்த எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா ஒன்லி 1 எலக்ட்ரான் தான் இருக்கும். அட்டாமிக் நம்பர் 1னா ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் 1 தான். அண்ட் ஹைட்ரஜனுக்கு நியூட்ரான் கிடையாது. ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் எப்பவுமே ஈக்குவலா இருக்கும். இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 1னா அந்த கே ஷெல்ல தான் அந்த 1 போடுவாங்க. இது ஹீலியம் பாத்தீங்கன்னா 2வா, அதனால 2 எலக்ட்ரான்ஸுமே அந்த கே ஷெல்ல போடலாம். 2க்கு மேல போனாதான் கேல போட முடியாது. ஸோ எல்ல போடணும். இப்போ நெக்ஸ்ட் லிதியம் பாத்தீங்கன்னா 3 எலக்ட்ரான்ஸ். அப்ப அதுல 3யுமே போட முடியாது கே ஷெல்ல. ஸோ 2 வந்து கே ஷெல்ல போட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா மீதி இருக்க அந்த 1 வந்து எல் ஷெல்ல போடுறாங்க. இப்போ இதுக்கப்புறம் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க 2 ஃபில் ஆயிடும். ஏன்னா அதுக்கப்புறம் அட்டாமிக் நம்பர் எல்லாமே அதிகமா தான் வருது. ஸோ எலக்ட்ரான்ஸும் அதிகமா தான் இருக்கும். அது எல்லாமே 2 ஃபில் ஆயிட்டு இங்க நெக்ஸ்ட் அட்டாமிக் நம்பர் பாக்குறதுனால இங்க 2, 3, 4, 5ன்னு ஒன்னு ஆட் ஆகுது. இங்க எல் ஷெல்ல எது வரைக்கும் வரும்? 8 வரைக்கும் வரும். ஒன்ஸ் 8 ஃபில் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் 8 வந்து 9ஆ இன்க்ரீஸ் ஆகாது. அதுக்கப்புறம் இங்க 8, 8, 8ன்னு ஃபுல்லா இது 8ஆ தான் இருக்கும். அதுக்கு அடுத்து வர மீதி இருக்க எலக்ட்ரான்ஸ்லாம் நெக்ஸ்ட் ஷெல்லான எம் ஷெல்க்கு போயிடும். அப்புறம் அங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ன்னு டில் 18 வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் 18 வந்த பிறகு ஃபுல்லா 18, 18 தான் வரும். அதுக்கப்புறம் தான் இந்த என் ஷெல் வந்து 1, 2, 3, 4, 5ன்னு ஃபில் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸி தான். உள்ள இருந்து அந்த 2 ஷெல்ஸ்ல இருந்து கே ஷெல்ல இருந்து எல் ஷெல், எம் ஷெல்னு நம்ம ஒன்னொன்னா ஃபில் பண்ணிட்டு வரணும். அண்ட் அந்த அட்டாமிக் நம்பரும் எலக்ட்ரான்ஸும் எப்படி ரிலேட் ஆகுது அப்படிங்கறதும் நமக்கு தெரியணும். இப்போ அட்டாமிக் நம்பர் பாத்தீங்கன்னா சேம் அஸ் த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸா இருக்கும் அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸுமே சேமா இருக்கும். இது எல்லாமே சேமா இருக்கும். நியூட்ரான்ஸ் தான் வந்து டிஃபர் ஆகும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நியூட்ரான் சில கேஸ்ல வந்து நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஆனா சில கேஸ்ல வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். இங்க 3 இருக்கு, ஆனா இங்க 4 இருக்கு பாருங்க. அந்த மாதிரி சில கேஸ்ல அதிகமா இருக்கும். ஸோ நியூட்ரான்ஸை வந்து நம்ம கரெக்டா இதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அட்டாமிக் நம்பர், புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் இது எல்லாமே சேமா தான் இருக்கும். ஸோ ஒரு எலிமெண்ட் எடுத்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் வச்சு நம்ம நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் எவ்வளோன்னு சொல்லலாம் அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோன்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் பாஸ் அண்ட் பாண்டர்ல 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரிலேட்டடா தான் இது இருக்கு. எப்படி அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அந்த டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ஸ்ல அண்ட் அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் ஈஸி தான். For Paul's and Ponder, 14th question, identify the number of electrons in the outermost shell of the following elements. இப்போ இங்க எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க with atomic number and mass number. இத வச்சு நம்ம எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா? அண்ட் அது எப்படி நம்ம அந்த ஷெல்ல ஃபில் பண்றதுன்னு தெரியும். அதுதான் பண்ண போறோம். இப்ப கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் 6. இப்போ மேல இருக்க மாஸ் நம்பர் பார்க்கவே தேவையில்ல. அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சா போதும். அட்டாமிக் நம்பர் 6னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் வந்து 6. அப்போ அதோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸுமே 6 தான். அந்த 6 நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றது எலக்ட்ரான்ல? இது நியூக்ளியஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் கே ஷெல், இது எல் ஷெல். இப்போ ஃபர்ஸ்ட் கே ஷெல்ல 2 தான் வைக்க முடியும். அப்ப இந்த 6ல 2 போயிருச்சு, 2 வந்து வச்சாச்சு. இப்போ மீதி 4 இருக்குமா? அந்த 4 வந்து இங்க வைக்கலாம். இங்க 8 எலக்ட்ரான்ஸ் கிட்ட வைக்க முடியும் இந்த எல் ஷெல்ல. சோ நம்ம கிட்ட 4 தான் இருக்கு. அந்த 4 இப்படி வச்சா போதும். இப்போ இதுதான் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் கார்பன். அண்ட் இங்க வந்து என்ன கேக்குறாங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல். அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு தான் கேக்குறாங்க. சோ அது மட்டும் நம்ம எழுதினாவே போதும். 1, 2, 3, 4. இப்போ 4 தான். இப்போ நெக்ஸ்ட் ஆட்டம் பாருங்க. இதுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 9. அப்போ எலக்ட்ரான்ஸுமே புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் ரெண்டுமே 9ஆ தான் இருக்கும். நியூக்ளியஸை சுத்தி ஃபர்ஸ்ட் கே ஷெல் இருக்கும். அதுல 2 போட்டுருவோம். அப்போ இங்க 2 மைனஸ் ஆயிடுச்சுன்னா மீதி 7 இருக்கா? அப்போ அவுட்டர் ஷெல்ல மொத்தம் 8 வர வைக்கலாம். ஆனா மீதி 7 தான் இருக்கு. அதனால அந்த 7யுமே நம்ம போட்டுடலாம். அப்போ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல என்ன இருக்கு? 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் 7. இப்போ இங்க பண்ணும் போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2 போயிருச்சு. அப்போ மீதி 7 அதை லாஸ்ட் ஷெல்ல வச்சிட முடியும். அப்போ எல் ஷெல் தான் லாஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் அண்ட் அதுல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்போ நெக்ஸ்ட் ஒன் சிலிகான். அதோட அட்டாமிக் நம்பர் 14 அண்ட் மாஸ் நம்பர் 28. இதுக்கு வந்து நம்ம டைரக்டாவே பண்ணலாம். எப்படின்னா 14 தானே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் 14. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 14. இதுல இருந்து ஃபர்ஸ்ட் கே ஷெல்க்கு 2 எடுப்போமா? இப்போ மீதி எவ்வளவு இருக்கு? 12.
இப்போ இங்க 8 வந்துருச்சுன்னா இதுதான் லாஸ்ட் ஷெல்லா இருந்திருக்கும், இல்லைன்னா 8க்கு கம்மியா இருந்தாலுமே. ஆனா இங்க 8க்கும் அதிகமா இருக்கு, அப்போ இந்த 12ல இருந்து மறுபடியும் 8 மைனஸ் பண்ணணும். அப்ப எவ்வளவு வரும்? 4 வருது. அப்போ கே ஷெல்ல வந்து 2 எலக்ட்ரான்ஸ் வச்சுட்டோம், நெக்ஸ்ட் எல் ஷெல்ல வந்து 8 எலக்ட்ரான்ஸ் வச்சிருக்கோம். அப்படி இருந்தோம் மீதி வந்து 4 வருது. அப்போ அடுத்த ஷெல் என்ன? எம். இப்போ எம் ஷெல் வரைக்கும் இது போகுதுன்னு அர்த்தம். இந்த சிலிகான், இப்போ சிலிகானுக்கு மொத்தம் 3 ஷெல்ஸ் இருக்கு. இந்த 2 ஷெல்லுமே கே ஷெல் எல் ஷெல் ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எம் ஷெல்ல கடைசியா எவ்வளவு இருக்கு? 4 எலக்ட்ரான்ஸ் இன்னும் மீதி இருக்கு இல்லையா, அது வந்து எம் ஷெல்ல போட்டுருவோம். அப்ப அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம டயக்ராம் தான் வரையணும்னு இல்ல, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வேணும், எலக்ட்ரானிக் டிஸ்ட்ரிபியூஷனை வரைங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வரையலாம். இல்ல அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல எத்தனை இருக்கு எலக்ட்ரான்ஸ் அது மட்டும் கேட்டாங்கன்னா நீ நார்மலா அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ல இப்போ 12 எலக்ட்ரான்ஸ்னா அதுல ஃபர்ஸ்ட் 2 மைனஸ் பண்ணும், அப்போ 10 வருது. அப்போ 10ல இருந்து மறுபடியும் நெக்ஸ்ட் ஷெல்ல வந்து 8 வரைக்கும் மேக்ஸிமம் லிமிட் இருக்கு, அதனால 8 மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் பண்ணா உங்களுக்கு 2 வருது. அப்ப இன்னமும் இது எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அது நெக்ஸ்ட் ஷெல்ல போடணும். அப்ப அதுதான் லாஸ்ட் ஷெல் அப்படின்னு சொல்லலாம். இதே பெரிய நம்பர் யோசிச்சு பாருங்க, 32 வச்சுப்போம். 32 மைனஸ் 2னா 30 வருது. அப்போ நெக்ஸ்ட் ஷெல்க்கு போறோம், இது கே ஷெல் ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 30 மைனஸ் நெக்ஸ்ட் செல்ல 8 வரைக்கும் நம்ம ஃபில் பண்ண முடியும், அதனால 30 மைனஸ் 8 போடுறோம். அப்போ 22 வருது. இப்போ எல் ஷெல்லும் ஃபுல்லா ஃபில் ஆயிருச்சு. இப்போ 22 வந்து நெக்ஸ்ட் ஷெல்ல போடணும். நெக்ஸ்ட் ஷெல்ல மேக்ஸிமம் லிமிட் என்ன? 18. இப்போ 22 மைனஸ் 18 எவ்வளோ? 4. அப்போ இந்த எம் ஷெல்லுமே ஃபில் ஆயுது இங்க. ஒருவேளை இங்க 18 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப 18 மைனஸ் 18 ஜீரோவா, அப்ப இதோட எம் ஷெல்லோட இது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கலாம். ஆனா 18 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணியும் கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இன்னும் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப அதை நெக்ஸ்ட் ஷெல்ல தானே போட முடியும், அப்ப அது என் ஷெல்க்கு போகும். அப்போ என் ஷெல் தான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லா இருக்கும். அதுல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்படி நம்ம அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அது டயக்ராம் தான் வரையணும்னு கிடையாது. 15th question, write the electronic configuration of the elements having atomic number 12, 16, 18. இதெல்லாம் atomic numbers. அப்பனா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அர்த்தம். அப்ப எலக்ட்ரான்ஸுமே இது சேம் தான். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆட்டம்க்கு 12 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்னா கே ஷெல்ல 2 இருக்கும். இப்போ 2 போயிடுச்சு, அப்போ மீதி 10 இருக்கா. அப்போ அந்த 10ல 8 மட்டும் தான் எல் ஷெல்ல போட முடியும். நெக்ஸ்ட் இன்னும் இந்த 10 போயிடுச்சுன்னா மீதி இன்னும் 2 இருக்கு, அப்ப எம் ஷெல்ல 2 இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எழுதணும். ஒருவேளை வரையறதுன்னா நீங்க இந்த மாதிரி 1 2 நெக்ஸ்ட் இங்க வந்து 8மே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியா அவுட்டர் மோஸ்ட்ல 2 எலக்ட்ரான்ஸ் போடணும். இந்த மாதிரி வரையலாம். இல்லைன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இந்த மாதிரி எழுதலாம். கே ஷெல்ல 2, எல் ஷெல்ல 8 அண்ட் எம் ஷெல்ல 2 அந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ 16க்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க 2 போட்டுறணும். அப்போ 2 போயிடுச்சுன்னா மீதி 14 இருக்கா, அதுல 8 இங்க ஃபில் ஆயிடும். அப்போ 14லயும் 8 போயிடுச்சுன்னா மீதி 6 இருக்கு. இப்போ எம் ஷெல்ல 6 வரும். இப்போ 18 பாத்தீங்கன்னா இங்க 2 8 அப்ப 10 ஃபில் ஆயிடுச்சு, மீதி இன்னும் 8 இருக்கா. அப்ப 8 வந்து இங்க போடலாம். ஏன்னா எம்மோட மேக்ஸிமம் லிமிட் என்ன? எம் ஷெல்லோட மேக்ஸிமம் லிமிட் தான் 18 தான். அப்ப 18 வரைக்குமே இங்க ஃபில் பண்ண முடியும். ஆனா இங்க மீதி 8 தான் இருக்கு. சோ அதை இங்க கண்டிப்பா ஃபில் பண்ணிக்கலாம். இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த given elements. Next 16th one, solve this riddle. இங்க ஒரு riddle மாதிரி கொடுத்திருக்காங்க அந்த क्वेश्चन. I am an atom with a mass number 23 and 11 protons. இப்போ புரோட்டான் தான் அட்டாமிக் நம்பர், ஸோ அட்டாமிக் நம்பர்னு சொல்லலாம், இல்லை புரோட்டான்ஸ்னு சொல்லலாம். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் தான் எலக்ட்ரான்ஸும் கூட. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் 11 தான். I am a soft metal and react vigorously with water. அந்த எலிமெண்ட் வந்து ஒரு சாஃப்ட் மெட்டல் அண்ட் வந்து வாட்டரோட விகரஸா ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. Who am I and how many neutrons do I have? அப்ப அந்த எலிமெண்ட் என்ன அண்ட் எவ்வளவு நியூட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. You can also create one such riddle. இந்த மாதிரியான ரிடல் நீங்க கூட கிரியேட் பண்ணலாம், வேற ஏதாவது எலிமெண்ட் எடுத்து. இப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? நியூட்ரான் ஆக்சுவலா அந்த எலிமெண்ட் தெரியணும்னு கூட அவசியம் இல்ல. நம்பர் ஆஃப் புரோட்டான் தெரியும், மாஸ் நம்பர் தெரியும். அப்ப அந்த மாஸ் நம்பர்ல இருந்து நம்ம புரோட்டானை மைனஸ் பண்றோம். அப்படி மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்குது? 12 கிடைக்குது. அப்ப 12 தான் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஸோ நியூட்ரானோட கவுண்ட் வந்து 12, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இல்லைன்னா அட்டாமிக் நம்பர் 11, மாஸ் நம்பர் 23. இந்த மாதிரி இருக்க அந்த எலிமெண்ட் என்ன அப்படின்னா சோடியம். சோடியம் வந்து NAன்னு சொல்லுவாங்க சிம்பிள்.
ஸோ அந்த சோடியம்க்கு தான் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் வந்து 11 இருக்கு, அட்டாமிக் நம்பர் வந்து 11 சோடியம்க்கு. ஸோ த எலிமெண்ட் இஸ் சோடியம். அது வந்து ஹைலி ரியாக்டிவ் டு வாட்டர் அண்ட் இட் இஸ் அ சாஃப்ட் மெட்டல் சொன்னாங்க இல்லையா. ஸோ சோடியம் வந்து ஒரு சாஃப்ட் மெட்டல் தான், ஒரு மெட்டல் டைப் தான். இட் இஸ் அ ஹைலி ரியாக்டிவ் ஆல்கலை மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சோடியம். 8.8 கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் அன் ஆட்டம் வேலன்சி. கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் அன் ஆட்டம் தான் வேலன்சின்னு சொல்லுவோம். இப்போ நீங்க ஆல்ரெடி லேர்ன் பண்ணிருப்பீங்க, ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் ஆர் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் கேன் கம்பைன் டு ஃபார்ம் மாலிக்யூல்ஸ். சேம் எலிமெண்டோட ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகலாம், இல்லைன்னா டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸோட ஆட்டம் கூட கம்பைன் ஆகலாம். அப்படி ஆச்சுன்னா அது மாலிக்யூல்ஸா ஃபார்ம் ஆகும். அப்போ the number of atoms of hydrogen or chlorine with which one atom of an element can combine to form a compound is called combining capacity. Combining capacity அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஆட்டம், ஒரு எலிமெண்டோட ஒரு ஆட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஆட்டம் கூட எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படி இல்லைன்னா குளோரின். இப்போ ஒரு ஆட்டமோட 2 ஹைட்ரஜன் வந்து கம்பைன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை என்னன்னு சொல்லுவோம்னா கம்பைனிங் கெப்பாசிட்டி 2ன்னு சொல்லுவோம். ஒருவேளை அது ஹைட்ரஜனா தான் இருக்கணும் இல்ல, குளோரினாவும் இருக்கலாம். அது ஏன் ஹைட்ரஜன் குளோரின்ங்கிறது நெக்ஸ்ட் நான் சொல்றேன். இப்போ ஒரு ஆட்டமோட 3 குளோரின் ஆட்டம் வந்து கம்பைன் ஆகுதுன்னா அதோட கம்பைனிங் கெப்பாசிட்டி 3 இருக்கும். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் குளோரின் ஆட்டம் இல்லைன்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து ஒரு ஆட்டமோட கம்பைன் ஆக முடியும் டு ஃபார்ம் அ காம்பவுண்ட், அதுதான் கம்பைனிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது ஏன் ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் அப்படி சொல்றோம் அப்படின்னா, போத் பொசஸ் அ கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் 1. குளோரினுக்கும் சரி ஹைட்ரஜனுக்கும் சரி ரெண்டுத்துக்குமே கம்பைனிங் கெப்பாசிட்டி 1. ஸோ ஹைட்ரஜன் குளோரின் ரெண்டுத்துக்குமே கம்பைனிங் கெப்பாசிட்டி 1 இருக்கிறதுனால தான் நம்ம அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் எவ்வளோ கம்பைன் ஆகும் அண்ட் குளோரின் ஆட்டம் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகும் ஒரு ஆட்டமோட டு ஃபார்ம் அ காம்பவுண்ட், அதுதான் கம்பைனிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் H2O எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆக்சிஜன் ஆட்டம் வந்து எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டமோட கம்பைன் ஆகுது, H2ன்னு சொல்றாங்க. அப்போ 2 ஹைட்ரஜன் ஆட்டமோட கம்பைன் ஆகுது. அப்போ 2 ஆட்டமோட கம்பைன் ஆகிறதுனால அதோட கம்பைனிங் கெப்பாசிட்டி வந்து 2. கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஆக்சிஜன் வந்து 2. இது NH3 அமோனியா அண்ட் மெக்னீசியம் குளோரைட் பாத்தீங்கன்னா அதுல நைட்ரஜன் அண்ட் மெக்னீசியம்க்கு என்ன கம்பைனிங் கெப்பாசிட்டி அப்படின்னு எப்படி சொல்லலாம்னா, நைட்ரஜன் வந்து 3 ஹைட்ரஜன் ஆட்டமோட கம்பைன் ஆகுது, அப்போ கம்பைனிங் கெப்பாசிட்டி 3. அதே மாதிரி மெக்னீசியம் வந்து 2 குளோரைடு ஆட்டம்ஸோட குளோரின் ஆட்டமோட கம்பைன் ஆகுது, ஸோ அதோட கம்பைனிங் கெப்பாசிட்டி வந்து 2. ஸோ தீஸ் எக்ஸாம்பிள் ஷோ ஹவு த கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் எலிமெண்ட்ஸ் இஸ் டிட்டர்மைன்ட் பை த நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் ஆட்டம்ஸ் தே கம்பைன் வித். ஸோ எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டமோட அது கம்பைன் ஆகுது ஒரு ஆட்டம் அப்படிங்கறது பொறுத்து தான் அந்த கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்றோம். ஸோ எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இல்லைன்னா எத்தனை குளோரின் ஆட்டமோட ஒரு ஆட்டம் வந்து கம்பைன் ஆகும் அப்படிங்கறத பொறுத்து அந்த கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் எலிமெண்ட்டை நம்ம டிட்டர்மைன் பண்றது அப்படின்னு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ அந்த கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஆட்டம் எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். The outermost shell containing electrons of an atom is known as valence shell. valence shellங்கிறது என்ன, ஒரு ஆட்டமோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல் என்னவோ அதுதான் வேலன்ஸ் ஷெல். அவுட்டர் மோஸ்ட் ஷெல் தான் என்ன, அதோட கடைசி எலக்ட்ரான்ஸ் வந்து எந்த ஷெல்ல இருக்கோ அதுதான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல். இப்போ the electrons present in it are known as valence electrons. அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல வேலன்ஸ் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். If the outermost shell of an atom has 8 electrons, இப்போ அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஆக்டெட்னு சொல்லுவோம். இட் ஹாஸ் பீன் அப்சர்வ் தட் எலிமெண்ட்ஸ் வித் கம்ப்ளீட் ஆக்டெட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் 2 electrons in case of helium in their valence shell. இப்போ ஆட்டம்ஸ் ஆஃப் த எலிமெண்ட்ஸ்ல வந்து கம்ப்ளீட் ஆக்டெட்டா இருக்கு, 8 எலக்ட்ரான்ஸ் அந்த கடைசி அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கு அப்படின்னா அது வந்து அன்ரியாக்டிவா இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஹீலியமுக்கு மட்டும் there is an exception. ஏன்னா அதுல வந்து டோட்டலாவே 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். 8 எலக்ட்ரான்ஸ் வந்து நெக்ஸ்ட் எல் ஷெல் வந்தா தானே வரும். ஆனா அதுல வந்து கே ஷெல் மட்டும் தான் இருக்கு, அதுதான் அவுட் மோஸ்ட் ஷெல்லாவே இருக்கு. ஸோ அதுல மேக்ஸிமம் வந்து 2 தான் இருக்க முடியும். ஸோ ஹீலியமுக்கு பாத்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் அண்ட் மற்ற எலிமெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லா 8 எலக்ட்ரான்ஸ் அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல ஃபுல்லா ஃபில்ட் ஆயிருக்கு. இது ஹீலியம்க்கு பாத்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லா ஃபில்ட் ஆயிருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அது அன்ரியாக்டிவா இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த மாதிரி இல்ல,
கடைசி ஷெல்ல வந்து ஒரு 7 தான் இருக்கு, இல்ல 6 தான் இருக்கு, அந்த மாதிரி கம்மியா இருக்கு, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா இட் இஸ் இன்கம்ப்ளீட் வேலன்ஸ் ஷெல். அது வந்து வேலன்ஸ் ஷெல் இன்கம்ப்ளீட்டா இருக்கிறதுனால அது மோர் ரியாக்டிவா இருக்கு. சோ அது கம்ப்ளீட்டா இருந்தா அன்ரியாக்டிவா இருக்கும் அண்ட் ஸ்டேபிளா இருக்கும். ஆனா இன்கம்ப்ளீட்டா இருக்கு, அந்த 8 ஆக்டெட்டை ரீச் பண்ணல அப்படின்னா அது மோர் ரியாக்டிவா இருக்கும். ஏன்னா அது எக்ஸ்ட்ராவா இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல அதுக்கு இன்னும் வேணும் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிற போது அது லூஸ் பண்ணும், இல்லைன்னா கெயின் பண்ணும், இல்லைன்னா ஷேர் பண்ணும் அதுகிட்ட இருக்க எலக்ட்ரான்ஸை. எதுக்காகனா டு ரீச் தட் ஆக்டெட், அந்த கடைசி ஷெல்ல வந்து 8 இருக்கணும், அதை ரீச் பண்ணணும். அதுக்காக அதுகிட்ட எக்ஸ்ட்ரா இருந்தா கொடுத்துரும், இல்லைன்னா இன்னும் வேணும் அப்படின்னா இன்னொரு ஆட்டம் கிட்ட இருந்து வாங்கிக்கும், இல்லைன்னா அதை ஷேர் பண்ண முடிஞ்சா ஷேர் பண்ணிக்கும். சோ அந்த மாதிரி பண்ணி அது ஆக்டெட்டை ரீச் பண்ண ட்ரை பண்ணும். சோ அதனாலதான் அது ரியாக்டிவ் அப்படின்னு சொல்றோம். If the number of electrons gained, lost or shared to complete the octet is called valency of the atom. Valency அப்படிங்கிறது என்னன்னா எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு எலிமெண்ட் கெயின் பண்ணுது, இல்லைன்னா லாஸ் பண்ணுது, இல்லைன்னா ஷேர் பண்ணுது. சோ அது லாஸ் பண்ணும், கெயின் பண்ணும், ஷேர் பண்ணும்னு சொன்னாலே அது எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கெயின், லூஸ் ஆர் ஷேர் பண்ணுது அப்படிங்கிறது தான் அந்த வேலன்சி அப்படின்னு சொல்றோம். ஜென்ரலி இஃப் தி எலிமெண்ட்ஸ் ஹேவ் ஃபியூவர் தென் 4 எலக்ட்ரான்ஸ், இப்போ அந்த கடைசி வேலன்ஸ் ஷெல்ல வந்து 4 எலக்ட்ரான்ஸ்க்கும் கம்மியா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்ணும்னா லூஸ் பண்ணும். It tends to lose electrons to complete its octet. அது ஆக்டெட்டை ரீச் பண்றதுக்காக அது லூஸ் பண்ணும் அந்த எலக்ட்ரான்ஸை அண்ட் பிகம் ஸ்டேபிள். அப்படி லூஸ் பண்ண பிறகு அது ஆக்டெட்டை ரீச் பண்ணுமா, அதனால அது ஸ்டேபிள் ஆயிடும். On the other hand, if the number of valence electrons is more than 4, இப்போ ஒருவேளை more than 4 இருக்கு அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா அது மத்த எலிமெண்ட்ஸ் கிட்ட இருந்து அந்த எலக்ட்ரான்ஸை வாங்கும். ஸோ இட் வில் கெயின் எலக்ட்ரான்ஸ் டு கம்ப்ளீட் இட்ஸ் ஆக்டெட். அந்த ஆக்டெட்டை ரீச் பண்றதுக்காக இட் வில் கெயின் எலக்ட்ரான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் சோடியம் இஸ் 281. இப்போ ஒரு சோடியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா 281. அப்போ 2 வந்து கே ஷெல்ல, 8 வந்து எல் ஷெல்ல அண்ட் எம் ஷெல்ல வந்து கடைசியா 1 இருக்கு. அப்போ அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து வேலன்ஸ் ஷெல்ல, அதுல வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு இருக்கு, 1 இருக்கு. அப்போ அந்த ஆக்டெட்டை ரீச் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்த 1 நம்ம லூஸ் பண்ணணும். இப்ப அந்த 1 போயிடுச்சுன்னா அப்ப எல் ஷெல்ல கடைசியா அந்த ஆக்டெட் ஆன 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குமா. சோ அந்த 8 எலக்ட்ரான்ஸ் ஆக்டெட்டை ரீச் பண்றதுக்கு இங்க என்ன பண்ணணும், அந்த சோடியம் வந்து இந்த ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணணும். It can get an octet by losing 1 electron. Therefore, its valency or combining capacity is 1. அப்போ இதோட கம்பைனிங் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா 1. இந்த சோடியமோட கம்பைனிங் கெப்பாசிட்டி 1. ஏன்னா அந்த ஒரு எலக்ட்ரானை அது லூஸ் பண்ணா அதால ஆக்டெட்டை ரீச் பண்ண முடியும். ஸோ எத்தனை எலக்ட்ரானை அது லூஸ் ஆர் கெயின் ஆர் ஷேர் பண்ணதோ அதுதான் வேலன்சி. அப்ப இங்க 1 எலக்ட்ரானை லூஸ் பண்ணதுன்னா அதோட வேலன்சி வந்து 1, அதாவது கம்பைனிங் கெப்பாசிட்டி 1. On the other hand, oxygen has an electronic configuration of 2,6. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. அந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா கே ஷெல்ல 2 அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆக்சிஜனோடது, கே ஷெல்ல 2 அண்ட் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எல் ஷெல்ல வந்து 6 இருக்கு. அப்போ அந்த ஆக்டெட்டை ரீச் பண்ணோம்னா இன்னும் எத்தனை எலக்ட்ரான்ஸ் வேணும், இன்னும் 2 எலக்ட்ரான்ஸ் வேணும். அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல 6 இருக்கா, அப்போ 8 ரீச் பண்ணோம்னா இன்னும் 2 வேணும். ஸோ இட் ஷுட் கெயின் 2 எலக்ட்ரான்ஸ். அப்போ அதோட வேலன்சி என்ன, 2. So it can gain 2 electrons to attain an octet. So its valency is 2. The electronic configuration of carbon is 2,4. இன்னொரு எக்ஸாம்பிள் 2,4. ஆனா இதுல பாத்தீங்கன்னா அது 4க்கு அதிகமாவும் இல்ல கம்மியாவும் இல்ல, எக்ஸாக்டா 4 இருக்கு. அப்ப இங்க என்ன பண்ணோம், லூஸ் பண்றது கெயின் பண்றது பார்த்தோமா. இப்போ இந்த இடத்துல அது ஷேர் பண்ணும். It will share 4 electrons with other atoms to complete its octet. இன்னொரு ஆட்டமோட அது ஷேர் பண்ணிக்கும் அந்த 4 எலக்ட்ரானை அந்த ஆக்டெட்டை ரீச் பண்றதுக்கு. அப்போ அந்த வேலன்ஸ் எத்தனை எலக்ட்ரான்ஸ் அது ஷேர் பண்ணுது, 4 எலக்ட்ரான்ஸ். அதனால வேலன்சி ஆஃப் கார்பன் வந்து 4. இப்போ some compounds appear to violate the usual valency rule about which you will learn in higher grades. இப்போ இது வந்து எக்ஸாக்டா இப்படிதான் ஒர்க் ஆகும் அப்படின்னு கிடையாது. இந்த வேலன்சி ரூலை வந்து சில எலிமெண்ட்ஸ், சில காம்பவுண்ட்ஸ், அது ரெண்டுமே எலிமெண்ட்ஸ் ரெண்டுமே சேர்ந்தாதானே காம்பவுண்ட்ஸ் ஆகும். ஸோ அது சேரும் போது இந்த வேலன்சி ரூலை சிலதெல்லாம் வயலேட் பண்ணும். ஆனா நம்ம இத பத்தி இப்ப படிக்க போறதில்ல, ஹையர் கிரேட்ஸ்ல தான் இத பத்தி படிப்பீங்க. பட் அந்த மாதிரியும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Can you predict what happens to the atoms that already have 8 electrons in their outermost shell, except the elements with one shell only, where only 2 electrons are possible? Will they still try to lose or gain electrons?
அதாவது கடைசியா அந்த ஷெல் இருக்கு இல்லையா, அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லு, அதுல வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுதான் நம்ம சொல்லிட்டோமே, அது வந்து ஸ்டேபிளா இருக்கும், அது லூஸும் பண்ணாது கெயினும் பண்ணாது, அது ரியாக்டே ஆகாது மத்த எலிமெண்ட்ஸோட. இட் இஸ் அன்ரியாக்டிவ். இங்க எக்ஸப்ட் எலிமெண்ட்ஸ் வித் ஒன் ஷெல் ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஒன் ஷெல் தான் இருக்குன்னா அதோட மேக்ஸிமமே 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்க முடியும். ஸோ அங்க வந்து ஆக்டெட்டை ரீச் பண்ண முடியாது. அதனாலதான் அதை எடுத்துக்க வேண்டாம். எல் ஷெல்ல பாத்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம் இல்லையா, ஸோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க, அதை எடுத்து சொல்லுங்கன்றாங்க. அப்போ அந்த 8 எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அங்க என்ன நடக்கும்? எதுவுமே நடக்காது. இட் இஸ் அன்ரியாக்டிவ். இந்த எலிமெண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கும். அந்த ஆட்டம் will they still try to lose or gain electrons? அது லூஸும் பண்ணாது கெயினும் பண்ணாது. Examine table 8.4, add one more column to it and write down the common valency of each element. இப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு காலம் போட்டு இங்க வேலன்சி என்ன அப்படின்னு ஒவ்வொரு ஆட்டம்ஸோட வேலன்சி என்ன அப்படின்னு எழுத சொல்றாங்க. இப்ப ஹைட்ரஜனோட கம்பைனிங் கெப்பாசிட்டி அதாவது வேலன்சி வந்து 1, ஏன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல 1 தான் இருக்கு. அப்ப இன்னொன்னு வந்து அதால கெயின் பண்ண முடியும். அதே மாதிரி ஹீலியம் பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா இருக்கு, 2 இருக்கு. ஸோ அதோட வேலன்சி வந்து எதுவுமே இல்லை, 0 தான். அது வந்து ஒரு மோர் ஸ்டேபிளான ஒரு எலிமெண்ட், அது வந்து அன்ரியாக்டிவ், ரியாக்ட் ஆகாது. இது லிதியம் பாத்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல 1 இருக்கு. அப்போ அந்த 1 வந்து அதை லூஸ் பண்ணா அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லான கே வந்து ஃபுல்லா ஃபில் ஆயிருக்கும், 2 ஷெல் வந்து ஃபுல்லா ஃபில் ஆயிருக்கும். அப்போ அது எவ்வளவு லூஸ் பண்ணணும்? 1 எலக்ட்ரானை லூஸ் பண்ணணும். அப்போ அதோட வேலன்சி வந்து 1 தான். இப்போ பெரிலியம் பாத்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அண்ட் அதையும் வந்து அது லூஸ் பண்ணணும். அப்பதான் அந்த ஃபுல் ஷெல்லான அந்த கே ஷெல் வந்து ஃபுல்லா இருக்கும் 2. ஸோ இங்க வந்து 2 ஷெல்ஸ் வந்து அதை லூஸ் பண்ணணும், அதனால வேலன்சி 2. இப்போ போரான் பாத்தீங்கன்னா 3, அதையும் லூஸ் தான் பண்ணணும் ஃபுல் ஷெல் வர்றதுக்கு, அந்த கே ஷெல் ஃபுல்லா இருக்கிறதுக்கு, அதனால அதோட வேலன்சியுமே 3 தான். அண்ட் கார்பன் பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம பார்த்தோம் 4 தான், 4 எலக்ட்ரான்ஸை வந்து அதை ஷேர் பண்ணும். அண்ட் மோர் தென் 4 இருந்தா அது வந்து கெயின் பண்ணும் இல்லையா. அப்போ எத்தனை எலக்ட்ரான் இங்க கெயின் பண்ணும்? நைட்ரஜன் பாத்தீங்கன்னா 5 இருக்கு, மோர் தென் 4 இருக்கு, அந்த மாதிரி கேஸ்ல அது கெயின் பண்ணும். அப்ப அந்த 8 ரீச் பண்றதுக்கு, அந்த ஆக்டெட்டை ரீச் பண்றதுக்கு இன்னும் எத்தனை எலக்ட்ரான்ஸ் தேவை? 6, 7, 8. அப்போ இன்னும் 3 எலக்ட்ரான்ஸ் தேவை. அப்போ இதோட வேலன்சி வந்து 3. இது ஆக்சிஜனுக்கு பாத்தீங்கன்னா 7, 8 இன்னும் 2 எலக்ட்ரான்ஸ் தேவை, ஸோ வேலன்சி 2. ஃப்ளூரினுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் 1 எலக்ட்ரான் தான் தேவை, ஸோ 1. அண்ட் நியான் பாத்தீங்கன்னா அது ஆல்ரெடி 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஸோ அதோட வேலன்சி 0. இப்போ சோடியம் பாருங்க, சோடியம் வந்து எக்ஸ்ட்ராவா 1 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதை லூஸ் பண்ணணும். அந்த 1 எலக்ட்ரானை வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஆக்டெட்டை ரீச் பண்ண முடியும். அப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்றோம்? 1. அப்போ அதோட வேலன்சி 1. மெக்னீஷியம்க்கு அந்த 2 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணணும், ஸோ 2. அண்ட் சிலிகானுக்கு 4 எலக்ட்ரான்ஸ், ஸோ 4 வந்து 4 இருந்தா நம்ம ஷேர் பண்ணலாம்னு சொன்னோம் இல்லையா, ஸோ 4. அண்ட் பாஸ்பரஸ்க்கு வந்து இட் இஸ் மோர் தேன் 4 இல்லையா, அப்போ அது கெயின் பண்ணலாம். அந்த 8 ஆக்டெட்டை ரீச் பண்ணோம்னா அது கெயின் பண்ணணும். அப்படி கெயின் பண்ணோம்னா இன்னும் எத்தனை வேணும்? 6, 7, 8, 3. இப்போ 3 வரும். நெக்ஸ்ட் சல்ஃபர் பாத்தீங்கன்னா 6 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அப்போ இன்னும் 2 கெயின் பண்ணணும், அப்போ வேலன்சி 2. அண்ட் குளோரினுக்கு பாத்தீங்கன்னா 7 இருக்கு, அப்போ வேலன்சி 1. அண்ட் ஆர்கான் வந்து கடைசியா ஃபுல்லா இருக்கு, 8 எலக்ட்ரான்ஸ் கடைசி வேலன்ஸ் ஷெல்ல இருக்கு, ஸோ அது வந்து 0. அதோட வேலன்சி வந்து 0. You have learned that all the atoms of an element have the same number of electrons and protons, which is equal to its atomic number. Can you say the same regarding the number of neutrons too? Scientists have observed that atoms of the same element can have different number of neutrons. What effect does this difference have on the properties of the atom? Let us try to find out. இப்ப நம்ம படிச்சிருக்கோம் atoms of the element வந்து சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் இருக்கும், அண்ட் அதுதான் அட்டாமிக் நம்பர்னு சொல்லுவோம். அட்டாமிக் நம்பர் எவ்வளவோ அதுதான் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் அதுதான். அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து அதே மாதிரி சேமா இருக்குமா? இருக்காது அப்படிங்கறதும் பார்த்தோம். ஹெவியர் ஆட்டம்ஸ்ல வந்து நியூட்ரான்ஸ் வந்து கவுண்ட் அதிகமா இருக்கும், சேமா இருக்காது. இப்ப சயின்டிஸ்ட் வந்து என்ன கவனிச்சிருக்காங்கன்னா, சேம் எலிமெண்ட், ஒரே எலிமெண்ட் தான், ஆனா அதோட ஆட்டம்ஸ்ல வந்து நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிச்சோம்? புரோட்டான், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸா இருக்காது, அதிகமா இருக்கும் அப்படின்னு படிச்சோம். ஆனா சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, சேம் எலிமெண்ட் தான். இப்போ லிதியம் எடுத்தோம்னா சேம் லிதியம் தான், ஆனா அதுல டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கும். அதாவது
புரோட்டான்ஸ் லிதியம்ல 3 இருக்கா, அப்போ 3 நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸும் இருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு லிதியம் எடுத்தீங்கன்னா அதுல 3 நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இருக்கு, ஆனா 4 நியூட்ரான்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி சேம் எலிமெண்ட் தான், ஆனா டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கும். அந்த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அந்த மாதிரி கேசஸ சயின்டிஸ்ட் பார்த்தாங்க. அப்புறம் அது வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் படிக்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்க போறது 8.9 a deeper look into atomic structure. அதுல ஐசோடோப்ஸ்னா என்ன, ஐசோபார்ஸ்னா என்ன அப்படின்லாம் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, புரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க தேங்க்ஸை சூப்பர் தேங்க்ஸா எனக்கு சென்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.